மே 9th ஹிந்து தாங்க பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த நியூஸும் இல்லைங்க. செகண்ட் பேஜ்ல பாருங்க, சென்னை கார்பரேஷன் முல்ஸ் பெனாலிட்டி ஃபார் அன்ரெஜிஸ்டர்ட் பெட்ஸ் அப்படின்னு இருக்கு. முல்ஸ் அப்படின்னா டீப்லி திங்ஸ், இட் திங்ஸ் டீப்லி. ஸோ இது ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு, நம்ம இந்த மாதிரி பெனால்ட்டி போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 4ல நியூஸ் இல்லைங்க. பேஜ் நம்பர் 5ல வந்து பாருங்க, scattered rain to bring much needed relief from torrid summer heat in Tamil Nadu அப்படின்னு இருக்கு. torrid summer அப்படின்னா ரொம்ப ஹாட் சம்மர், ஓகேவா? ஸோ சம்மரை டிஸ்கிரைப் பண்ற ஒரு அட்ஜெக்டிவா டாரிட யூஸ் பண்ணலாம். வெரி ஹாட் அண்ட் ட்ரை. ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 7ல ஆர்ட் லோக்கல் அண்ட் திங்க் நேஷனல் இன் பிரிஸ்ட்லிங் ஹைதராபாத் பேட்டில் அப்படின்னா, அந்த பிரிஸ்ட்லிங் அப்படின்னா கொதிக்கிறது, கொப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பர்னிங் டாபிக் அப்படின்ற மாதிரி. பிரிஸ்ட்லிங்னா டு ஷோ தட் யூ ஆர் ஆங்கிரி அப்படின்ற மாதிரி, ஓகேவா? பிரிஸ்டில் கொப்பளங்கள், ஸோ பிரிஸ்ட்லிங் கொப்பளிக்கிறது அந்த மாதிரி. இதுல வந்துங்க ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து 4வது 5வது லைன்ல பாருங்க, ஸ்லங் ஃபெஸ்ட் கண்ட்ரி சிக்னிபிகன்ட் கான்ட்ரோவர்சி அப்படின்னு இருக்கு. ஸ்லங் ஃபெஸ்ட் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங் கான்டெஸ்ட், ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷன். இது எங்க வரும் அப்படின்னா பாக்ஸிங், பேஸ்பால், இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ற ஒரு டேர்ம். அடுத்தது ஸ்டிக்கி இஷ்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸ்டிக்கி இஷ்யூனா அன்வான்டட் இஷ்யூ, அன்பிளசன்ட், அன்வெல்கம்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு மீனிங், ஓகேவா? சோ இதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பேர் இருக்குங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார், ஓகேவாங்க? அடுத்து பிலிம் மேக்கர் சங்கீத் சிவன் பாசஸ் அவே, இவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர். அடுத்து எடிட்டோரியல். எடிட்டோரியல், a sob story, restrictive revocation of onion export ban sends wrong signals to farmers. இத வந்து தனி வீடியோவா போடுறேங்க எடிட்டோரியல்ல. அடுத்தது பாருங்க, பவர்லெஸ் இன் எ ஸ்வெல்ட்ரிங் சம்மர் அப்படின்னு இருக்கு. ஸ்வெல்ட்ரிங்னா சுட்டெரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல நம்மள போட்டு வாட்டி வதக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வெல்ட்ரிங் சம்மர், அங்க டாரிட் சம்மர், நீங்க ஸ்வெல்ட்ரிங் சம்மர். ஸோ சம்மரை நீங்க சம்மரோட எஃபெக்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த பேஜ்ல பாருங்க, ரெயின் காட்ஸ் கிளவுட் சீடிங் நாட் தி ஆன்சர்ஸ் டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் உத்தரகாண்ட். ஸோ ரெயின் காட்ஸ்னா மழை வர்றதும், கிளவுட் சீடிங் அப்படின்னா புது வார்த்தையா இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரெயின்னு அர்த்தம் கிளவுட் சீடிங்னா, ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ்ல ஒரு 5வது இடத்துல பாருங்க, the Supreme Court on Wednesday told Uttarakhand government that rain god or cloud seeding would not douse the forest fires அப்படின்னு இருக்கு. டவுஸ் அப்படின்னா என்னதுன்னா தணிக்காது, தீயை அணைக்காது, it won't put off அப்படின்றதுதான் அதோட மீனிங். ஸோ அடுத்து எல்லோல மார்க் பண்ணிருக்கிறதெல்லாம் அந்த ஆர்டிக்கல்ல நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்றதாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். இந்தியா இஸ் நவ் 3rd largest producer of solar power. முதல்ல ஜப்பான் தான் 3rd largest producer of solar power இருந்தது. இந்தியா வந்து இப்ப அவங்கள ஓவர்டேக் பண்ணிருக்கு. ஸோ இவங்க ஓவர்டேக் பண்ணிருக்காங்கன்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா, எம்பர் அப்படின்னு ஒரு ஏஜென்சி சொல்லுதுங்க. எம்பர் என்ன ஏஜென்சினா இன்டர்நேஷனல் எனர்ஜி அனலிட்டிக்ஸ் ஏஜென்சி. இன்டர்நேஷனலா எனர்ஜி பத்தி அனாலிசிஸ் பண்ற ஒரு ஏஜென்சி, சரிங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டுல 40% ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி லோ கார்பன் சோர்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த எம்பர் அப்படின்ற கம்பெனியோட டைரக்டர் வந்து யாருன்னா டேவ் ஜோன்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இவ்வளவுதாங்க நியூஸ். அடுத்து நம்மளோட ஃபேவரட் பிசினஸ் பேஜ். பிசினஸே நான் எல்லோ பண்ணிருக்கேன், அப்ப பிசினஸ் பேஜ் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட், நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க, வெஜ் மீல் காஸ்ட் கிளைம்ட் 8% இன் ஏப்ரல். ஸோ இதுல நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் வாசிச்சு பாருங்க, வெஜ் மீல்ஸுக்கான பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கிளைம்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளைம்டுனா இன்க்ரீஸ்டுன்னு அர்த்தம். அதே இது அதிகமா யூஸ் பண்ற வேர்டு வந்து சர்ஜ்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க, த காஸ்ட் ஆஃப் எ ஹோம் குக்டு வெஜிடேரியன் மீல் சர்ஜ்டு அப்படின்னு இருக்கு. சர்ஜ்டுனா
இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க லெஃப்ட் சைட் கனரா பேங்கோட Q4 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு பெரிய நியூஸ் எதுவும் இல்ல. அவங்களோட MD CEO பேர் இருக்கு பாருங்க, சத்யநாராயண ராஜு. சரிங்க. அடுத்தது டாடாவோட இதுவும் கொடுத்துருக்காங்க, Q4 ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We don't expect any nasty upside surprises on inflation அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாருன்னு கொடுத்துருக்காங்க, போட்டோ போட்டிருக்காங்களாங்க, அனந்த நாகேஸ்வரன் சார். அவர் தான் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்ஃபிளேஷன் 4% தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 4%ன்றது which is much inside the expected range. ஸோ என்ன ரேஞ்ச் அப்போ? இன்ஃபிளேஷனோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்ன? மினிமம் 2% இருக்கலாம், மேக்சிமம் 6%குள்ள இருந்தா இன்ஃபிளேஷன் ஸ்டேபிளா இருக்கு, கண்ட்ரோல்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன்னா என்ன? பிரைஸ் ரைஸ், அதிகமான விலைக்கு ஒரு பொருளை விற்கிறது, நம்ம வாங்குறது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBIயும் அதை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ரெயினை டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டீகப்பிள்டு. அப்படின்னா இப்ப அக்ரிகல்ச்சர் ரெயினை டிபெண்ட் பண்ணி இல்ல, அதுக்கும் ரெயினுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் டீகப்பிள்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ ஏப்ரல்லே அதை போட்டிருந்தாங்க, நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. $645 பில்லியன் இருக்கு. ஸோ $645 பில்லியன் நல்ல ரிசர்வ் நம்ம வச்சிருக்கிறதுனால அதுவும் இன்ஃபிளேஷனை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து ஃபினான்ஷியல் செக்டரையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா மாத்திட்டோம், அதனாலயும் நம்ம இன்ஃபிளேஷன் வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசன்ஸ் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, மேபி கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவாங்க? ஸோ மெயின்ஸ் கொஞ்சம் சீரியஸா தான் நம்ம படிக்கணும், அதனால நான் சொல்றேங்க. ஸோ இந்த NCAER டைரக்டர் ஜெனரல் வந்து யாருன்னா பூனம் குப்தா. ஸோ இதுல இன்னொரு ஒரு 2 வேர்டு இருக்குங்க நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எக்கனாமி இஸ் நவ் வெல் பாய்ஸ்டு டு பர்சியூ அப்படின்னு இருக்கு. வெல் பாய்ஸ்டு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்குது, நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது. அஷ்யூரிங், அஷ்யூரன்ஸ், பாய்ஸ்டுனா அஷ்யூரன்ஸ், நம்பிக்கை தரும் விதமாக அப்படின்னு அர்த்தங்க. பாய்ஸ்டு பர்சியூ growth without stoking inflation in coming years. ஸ்டோக்கிங், STOKING, ஸ்டோக்கிங்னா தூண்டுறதுன்னு அர்த்தம். ஃபியூயலிங், என்கரேஜிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ஃபிளேஷனை இன்க்ரீஸ் பண்ணாம எக்கனாமி க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப்போட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னா அந்த டாக்ஸ்லாம் கட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். L&T ஃபைனான்ஸ் வந்து டு கேஷ் இன் ஆன் க்ரோயிங் ஹோம் மார்க்கெட் அப்படின்னு, கேஷ் இன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகுது. L&T ஃபைனான்ஸோட MD CEO யாருன்னா சுதீப்தா ராய். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, DP World deploys 45% ஆஃப் கேபெக்ஸ் அப்படின்னா மேக்சிமம் 45% கொடுத்துருக்காங்கங்க. அதுல இவங்க வந்து டிப்ளாய்ஸ்னா ஃபுல்லா யூஸ் பண்ண போறாங்க. ஸோ DP World அப்படின்றது குளோபல் லாஜிஸ்டிக் கம்பெனி. ஸோ வேர்ல்டு வைடா நீங்க குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா DP World வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க வந்து 3 இடத்துல இவங்களுக்கு கம்பெனிஸோட ஸ்பேஸோ ஒதுக்கி இருக்காங்க, சென்னை, மும்பை அண்ட் கொச்சி. ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுசிங் ஜோன்ஸ் வந்து இருக்கு. அதுல இவங்களுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க, அதை இவங்க ஃபுல்லா யூஸ் பண்ண போறாங்க. அடுத்து வேர்ல்டு நியூஸ்ல இன்கர்ஷன் அப்படின்னா இன்வேஷன் ஒரு அட்டாக்னு அர்த்தம். ஆப்பிரிக்கன் யூனியன் firmly condemns Israeli incursion into Rafah. ஸோ இன்கர்ஷன்னா இன்வேஷன். கர்ப்ஸ்ன்ற வார்த்தை அதிகமா நம்ம படிச்சிருக்கோம், CURBS, அதுனா பேன் இல்ல ஸ்டாப்னு அர்த்தம். அடுத்து US halts bomb shipment to Israel over Rafah concerns. halts அப்படின்னா ஸ்டாப்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கான இன்னொரு ஈக்குவலன்ட் வேர்டு கர்ப்ஸ்னாலும் ஸ்டாப் இல்ல பேன்னு அர்த்தம். ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்னு ஒரு வேக்சின் கம்பெனி ரீசெண்டா ஒரு வாரத்துக்குள்ள COVID-19க்கான வேக்சின் ரிலீஸ் பண்ணதா நியூஸ்ல படிச்சோம். அது வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இப்ப அவங்க அந்த வேக்சினை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, திரும்பி வாங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நிறைய வேக்சின்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போட்டோல இருக்கிறது வந்து ரீட்டா கியூபா பிளான்கோ கிளேசியர், கொலம்பியால இருக்குங்க. சரியா? இந்த கிளேசியர் வந்து ஹையஸ்ட் கிளேசியர் பீக், ஐஸ் கட்டி மலை, பெரிய ஐஸ் கட்டி மலையாங்க இது. அந்த மலையே உருகி உள்ள இருக்கிற பாறையெல்லாம் தெரியற அளவுக்கு நம்ம குளோபல் வார்மிங் இருக்கு, உலகம் வெப்பமயம் ஆதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சைனா அண்ட் யூரோப்பியன் யூனியன் கேண்டிடேட் செர்பியா சைன் அன் அக்ரிமெண்ட் டு பில்ட் a shared future. ஓகேவா? சோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு ரிலேஷன்ல இருக்க போறாங்க. சோ ட்ரேட் ஆகட்டும், செக்யூரிட்டி ஆகட்டும், சோ நல்ல ஒரு ரிலேஷன்ல இருக்க போறாங்க. இதுல நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னதுன்னா, சைனாவோட பிரசிடென்ட் பேரு ஜை ஜின்பிங், செர்பியாவோட பிரசிடென்ட் பேரு அலெக்சாண்டர் யூசிஸ். சரிங்களா? இதுல வந்து என்னன்னா, செர்பியா தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் ஃப்ரம் பால்கன் கண்ட்ரிஸ், பால்டிக் சீயை ஒட்டி இருக்கிற கண்ட்ரிஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சைனாவோட டைப் பண்றதுக்கு. மால்தீவ்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவை விசிட் பண்ண போறாருங்க. ஃபாரின் மினிஸ்டர் பேர் வந்து மூசா ஜமீர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இல்ல. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல என்னன்னா, ஐஎம் வருகீஸ் ஹோஷி பாசஸ் அவே அப்படின்னு இருக்கு. சோ இவர் இறந்துட்டாரா அப்படி கேள்வி வராதுங்க. இவர் எந்த கேமோட ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சோ இவர் செஸ் ரிலேட்டடான ஒரு கோச்சுங்க. அடுத்தது பாருங்க, நீரஜ் டு டேக் பார்ட் இன் ஃபெடரேஷன் மீட் அப்படின்னு இருக்கு. நம்ம நேஷனல் ஃபெடரேஷன் அத்லெட்டிக்ஸ் மீட் புவனேஸ்வர்ல கலிங்கா ஸ்டேடியத்துல நடக்க போகுதுங்க. இதுல நீரஜ் சோப்ரா கலந்துக்க போறாரு. சோ இதுல கடைசியா பாருங்க, நீரஜ் who has a personal best of 89.94 meters இருக்கு. பர்சனல் பெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அவர்தான் போட்டி. ஓகேவா? அவரோட பெஸ்ட் லென்த் இது வரைக்கும் ஒரு வச்ச ரெக்கார்ட்லயே பெஸ்ட் ரெக்கார்டு வந்து 89.94 meters த்ரோ பண்ண ஜாவ்லினோட லென்த் தான். அடுத்தது, நீரஜ் அண்ட் ஜெனா இவங்க ரெண்டு பேரும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க, தகுதி பெற்று விட்டார்கள். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இவங்க பங்கெடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே ஏசியன் கேம்ஸ் ஹாங்ஸோ சைனால நடந்த ஏசியன் கேம்ஸ்ல ஜாவ்லின்ல கோல்டு அண்ட் சில்வர் வின் பண்ணவங்க. நீரஜ் சார் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு, ஜெனா வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. சோ நம்மளுக்கு இங்க கொஸ்டின் எப்படி வரலாம்னா, என்ன டிஸ்டன்ஸ் த்ரோ பண்ணாங்கன்னு வரலாம். சோ நீரஜோட டிஸ்டன்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, பட் ஜெனாவோட டிஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அது மேபி வர வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவுனா 87.54 meters. ஓகேங்களா? அடுத்தது வந்து டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்ல the socio-ecological effects of LPG price hikes னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இதுல வந்து எல்பிஜிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கீம் வந்து ராஜீவ் காந்தி கிராமின் எல்பிஜி வித்ரக் ஸ்கீம். ஓகேவா? இதோட யூஸ் என்னன்னா, வில்லேஜஸ்க்குலாம் எல்பிஜி கனெக்ஷன், கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்கறது தான் இதோட பர்பஸ். இதுக்கு அடுத்து வந்தது பாகல் ஸ்கீம், ஒரு 6 வருஷம் டிஃபரன்ஸ்ல வந்தது பாகல் ஸ்கீம். அது வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரோட, ஸோ ரீஃபில்லிங்கும் உங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, அப்புறம் சப்சிடிஸும் உங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவாங்க. ஸோ அடுத்தது வந்து பிரதான் மந்திரி உஜ்ஜவாலா யோஜனா. ஓகேவாங்க? அப்படின்னா என்னன்னா, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்ததுதான் பிரதான் மந்திரி உஜ்ஜவாலா யோஜனா. இதுல வந்து எல்பிஜி கனெக்ஷனும் இன்ஸ்டால் பண்ணி சப்சிடியும் உங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவாங்க. பாகல் ஸ்கீம்ல பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மட்டும் சப்சிடி. அதே மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன் இல்லாதவங்க வாலண்டியரா வந்து எனக்கு சப்சிடி வேணாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா பிரதான் மந்திரி உஜ்ஜவாலா ஸ்கீம்ல அப்படி இல்ல, எல்லாருக்குமே சப்சிடி கொடுக்குறாங்க. கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு கொடுக்கறது இல்லைங்க, டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்க்கு மட்டும்தான்.
டொமஸ்டிக் சிலிண்டரோட வெயிட் 14.2 kg சிலிண்டர்ஸ் தான். எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்கன்னா 200 ருபீஸா இருந்தது 2023ல 300 ருபீஸா மாறிடுச்சு. சோ இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி சொல்லியிருக்குன்னா எல்பிஜி சிலிண்டரோட விலை ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி புவர் பீப்புளால சிலிண்டரை ரீஃபில் பண்ணிக்கவே முடியல. அவங்க திரும்பியும் மரக்கட்டைகளை தேடிதான் போறாங்க. அது ஃபாரஸ்டுக்கும் நல்லது இல்ல. சோ அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்லுங்க. ஸ்மோக் இல்லாத ஸ்டவ்ஸ் கொண்டு வரலாம். இல்லட்னா அவங்க வீட்டிலேயே ஏதாவது செடிகள் இந்த மாதிரி அடுப்புக்குனே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பால் ஆஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ரைட்டர் இறந்துட்டாருங்க. சோ இவர் எதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காருன்னா லைஃப் தீம்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது லவ், லைஃப், டெத், சான்ஸ், மெமரி இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி தான் இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் வேர்ட் இருக்கு பாருங்க. he lost the battle on April 30, 2024 அப்படின்னா அவர் ஏப்ரல் 30, 2024ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. he lost the battle அப்படின்னா இவருக்கு கேன்சர் வந்திருந்தது. சோ கேன்சரோட போராடி இவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டையும் அவர் தோத்து அவர் இறந்துட்டாருன்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. he lost the battle ஆன் ஏப்ரல் அப்படின்னு டேட்டோட கொடுத்துட்டாங்க. சோ நம்ம ஒரு டெட்லி டிசீஸோட நம்ம அந்த டிசீஸோட இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். he lost the battle அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து a brilliant writer of ideas shot to fame in 1982 அப்படின்னா புகழின் உச்சிக்கு போனாரா 1982ல. ஷார்ட் டு ஃபேம் அப்படின்னா ஃபேம்னா புகழ், ஷார்ட்னா பயங்கரமா ஷூட் அப் ஆகுறது. ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷார்ட். சரிங்க. அடுத்து மே 8ன்றது ரவீந்திரநாத் தாகூரோட பர்த்டே. அவர் வந்து பார்ட் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்களாங்க. ஸோ ஹிந்துலயே வேர்ட் ஆஃப் த டேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஜியன் ஹோல் அப்படின்னா ஸ்டீரியோ டைப்னு அர்த்தமாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அட் திஸ் கம்பெனி வி ட்ரை நாட் டு பிஜியன் ஹோல் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்க வந்து ஸ்டீரியோ டைப்பா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சினானிமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப், முத்திரை குத்துறது, குப்பி ஹோல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டோரியல் தனி வீடியோவா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.